ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியாவின் அமைவிடம் என்ற தலைப்பிலிருந்து 2வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்தியா வடக்கே காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3214 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்தியா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. அதே போல் மேற்கே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்டர் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2933 கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரை இந்த சைடு வருது, கிழக்கிலிருந்து மேற்கு வரை. வடக்கு டு தெற்கில் பார்த்திங்கன்னா காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பார்த்திங்கன்னா 3214. அதே போல் கிழக்குலேருந்து மேற்கு பார்த்திங்கன்னா 2933 கிலோமீட்டர் இருக்கும். நம்மளுடைய இந்தியாவுடைய கிலோமீட்டரை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ரேகை எந்த ரேகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23 டிகிரி முதல் 23 டிகிரி 30 23 டிகிரின்னு சொல்லுவாங்க. வட அச்சமான கடகரேகை பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி பார்த்திங்கன்னா மித வெப்பமண்டலமாக இருக்கும். இப்போ மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது மேப்பு. இதில் பார்த்திங்கன்னா 23 அப்படிங்கிறது இருக்கும். இதில் சரியாக தெரியல. இதில் பார்த்திங்கன்னா தென்பகுதி இந்த பகுதி பார்த்திங்கன்னா வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி மித வெப்பமண்டலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 29 மாநிலங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமராவதி நகர் என்பது ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை பார்த்திங்கன்னா ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்துக்கு தலைநகரமாக இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்துடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமராவதி நகர் என்பது தான் தலைநகரம். அடுத்து பார்த்திங்கன்னா உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாமீர் முடிச்சி என்பது. இந்த பாமீர் முடிச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இமயமலை பகுதியில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், மேப்பில் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாமீர் முடிச்சு இங்கே இருக்கும். இமாச்சல பிரதேசம் இங்கே இருக்குது இல்லையா, இமயமலை இதில் இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.